பாஜக அமைச்சரை, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சரை உச்ச நீதிமன்றம் விளாசி இருக்கிறாங்க. ஏன் விளாசினாங்க, எதற்காக விளாசினா, அதனுடைய பின்னணி என்ன? இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் மக்களவை கூட்டத்தொடர்ல நம் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி அனல் பறக்கும் விவாதத்தை வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? இது குறித்து தான் முழு விவாதமா இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இப்ப மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி எம்பிகள் பல்வேறு கேள்விகளை கூட்டத்தொடர்ல கேட்டுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துல இருந்து பதில் இருக்குதானா? இல்ல. இருந்தாலும் நாங்க தேசிய பிரச்சனைகளை குறித்து பேசுவோம்னு சொல்லிட்டு அத்துணை எதிர்கட்சி எம்பிகளும் தொடர்ந்து தன்னுடைய குரலை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியாக தான் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி வெங்கடேசன் அவர்கள் இன்னைக்கு அனல் பறந்த விவாதத்தை வைத்திருக்காரு. அதாவது என்னன்னா, பஹல்காம் தாக்குதல் நடந்தது. பஹல்காம் தாக்குதல்ல 26 பேரை சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த தீவிரவாதிகளை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளுக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் போய் சந்திக்கல? அதாவது எம்பி வெங்கடேசன் அவர்கள் சொல்றது என்னன்னா, எங்களுடைய இதயத்துல தேசம் இருக்கு, ஆனா மோடி அவர்களுடைய இதயத்துல வெறுமனே தேர்தல் மட்டும்தான் இருக்குன்னு குற்றச்சாட்டு சாட்டி இருக்கிறார். ஏன் சாட்டினாரு? ஏன்னா அப்ப அந்த தாக்குதல் நடக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு மோடி அவர்கள். திரும்பி வந்து பஹல்காம்ல தாக்குதல் நடத்தவங்களை போய் சந்திப்பாருன்னு பார்த்தோம்னா, பீகார்ல நடக்க போற தேர்தலுக்கு பரப்புரை செய்ய போயிட்டாரு. அதனாலதான் கடுமையான குற்றச்சாட்டை எம்பி அவர்கள் வச்சிருக்கிறாரு மக்களவை கூட்டத்தொடர்ல. இன்னும் பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான போரை நிறுத்தினதே ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வரலாறு உதாரணமா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இல்லையா மோடி அவர்கள். அதாவது சோழர்களுடைய சண்டையை பத்தி பேசியிருக்கிறார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய இந்த வரலாறை ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள். அதுக்கு நம்முடைய எம்பி வெங்கடேசன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சரி, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய போரெல்லாம் நிறுத்தினது அவங்களே தான், எதிர்நாட்டு மன்னர்கள்லாம் நிறுத்தல. ஆனா நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர் போரையும் பஹல்காம் தாக்குதலையும் நிறுத்தினதா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏன் இன்னும் மோடி அவர்கள் எந்த பதிலுமே தெரிவிக்காம இருக்கிறாங்க? இதுவே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் போற எதிர்நாட்டு மன்னன் தான் நிறுத்தினான்னு சொல்லியிருந்தா அப்பவே அவங்கள போட்டிருப்பாங்க. ஆனா மோடி அவர்கள் ஏன் இன்னும் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க? இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்களும் கேட்டிருக்கிறாரு. போரை நிறுத்தின ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருல, ஏன் ஒரு எக்ஸ் தளத்துல கூட இது அவர் சொல்றது பொய் அப்படின்னு உங்களால போட முடியாதா அப்படின்னு அவரும் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது ட்ரம்ப் முன்னாடி மோடி அவர்கள் போய் நின்னா 76 இன்ச்சு மாறுது, 36 இன்ச்சா மாறிடுது இப்படின்னு கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து மோடி அவர்கள் மேல வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மோடி அவர்கள் இப்பவுமே வெளிநாட்டு பயணத்துக்கு தான் போயிருக்கிறாரு. ஏன்னா இந்தியாவுல தேசிய பிரச்சனைகள் பல நடந்துட்டு இருக்கு. அது குறித்து விவாதிக்கின்ற பொழுது அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போறாரு? பயமா அப்படின்னு எல்லா எம்பிகளும் கேள்வியை முன்வைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கின்ற பொழுது வெளிநாட்டுக்கு போறது எப்பேற்பட்ட ஒரு செயல்னு இந்திய மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்னு எம்பிகள் குற்றம் சாட்டுறாங்க. சரி, இப்ப பஹல்காம் தாக்குதல் குறித்து பேசிட்டு இருக்கிற பொழுதே முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அம்பலமாயிருக்கு. ஏன்னா பஹல்காம் தாக்குதல்ல 26 பேரை அந்த தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இங்க சுட்டு கொண்டுட்டு போனாங்க. அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவ வீரர்களால நம்ம அங்க தாக்குதல் நடத்தினோம். ஆனா அதுல மிக முக்கிய பங்கு வகித்தவங்க தான் இந்தியாவுடைய பெண் ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷி அவர்கள். இந்த சோஃபியா குரேஷி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர்ல பெருமனே பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க. ஆனா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அங்க இருக்கிறாங்களா பயங்கரவாதிகள், அவங்க இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளோட குங்குமத்தை அழிச்சாங்க. ஆனா இங்க இருந்து அவங்களோட சகோதரிகளை வச்சே நாங்க அங்க தாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த செய்தியாளர்கள் முன்னாடியே 3 தடவை கிட்ட பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவர் மறைமுகமா சொல்றது என்னன்னா,
தீவிரவாதிகளின் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா குரேஷி அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த விமர்சனம் தான் நாடு முழுவதும் பரவி அந்த அமைச்சருக்கு எதிராக பல்வேறு குற்றங்கள் சாட்டப்பட்டுட்டே இருந்தாங்க. பல்வேறு குற்றங்கள், ஏன் ஒரு மேல நடவடிக்கை எடுக்கல, பாஜக மினிஸ்டரா இருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கலையா, இல்ல ஏன் பாஜக அதுல மௌனம் காத்துட்டு இருக்கிறாங்கன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளும் மக்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மத்திய பிரதேசத்துடைய உயர் நீதிமன்றம் சுவமோட்டா வழக்கா பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இது சமூக வலைதளங்களத்துல பரவப்பட்டு பேசப்பட்டு வந்துச்சு. சுவமோட்டாவை வழக்கு பண்ணி வச்சு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இவர் பேசுனதுனால நாடே இப்ப வெக்கப்பட்டு நிக்குது அப்படின்னு உயர் நீதிமன்றமே அவர் மேல கடுமையான தாக்கலை வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, நம்முடைய பாஜகவை சேர்ந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு, எப்படி எங்க மேல நீங்க வழக்கு போடலான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல எதிர்த்து இவர் ஒரு வழக்க போட்டிருக்கிறாரு. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இவருக்கு கிடைத்தது என்னமோ அவமானம் தான். ஏன்னா ஒரு இந்தியாவுடைய பெண் ராணுவ அதிகாரிய மத அடையாளங்களை வச்சு இழிவுபடுத்தி பேசிட்டு எப்படி என் மேல கேஸ் போடலான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு அங்கேயும் இவருக்கு கிடைத்தது அவமானம் தான். ஏன்னா அங்க இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் சூரியகாந்த் அவர்களும் பாக்சி அவர்களும் தான் இந்த மனுவை விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. மனுவை விசாரணை செய்துட்டு நீங்க என்ன செஞ்சது எவ்வளவு பெரிய அவமான விஷயம் தெரியுமா, அதுவும் செஞ்ச விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்காம நேரடியா ஆன்லைன்ல மன்னிச்சிடுங்கன்னு சொல்றீங்களே, இது உங்களுடைய நேர்மை தன்மை மேலேயே எங்களுக்கு மதிப்பு இல்லாத மாதிரி போய் உங்க நேர்மை தன்மையை சந்தேகப்படுற அளவு இருக்கு. அங்க நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எங்க பொறுமையை சோதிக்கிறீங்கன்னு கடுமையான விமர்சனத்தை பாஜக அமைச்சர் முன்னாடியே வெளிப்படையா தெரிவிச்சாங்க. அதாவது தப்பு செய்தது இவர் தான், தப்பு இவர் மேலேயே வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் மனு போடுறாருன்னா இவர் எப்பேற்பட்ட இவரா இருப்பாரு நினைச்சு பாருங்க. ஒரு இந்தியாவுடைய பெண் ராணுவ அதிகாரிய தீவிரவாதிகளின் தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்பட்டமா ஒரு மத அடையாளத்தை வச்சு இழிவுபடுத்துறதுனால இராணுவத்துல மதம் சாதி இனம் இல்லாம தான் எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. அப்ப இராணுவத்திலயும் இவர் மதத்தை திணிச்சு அதுல இழிவுபடுத்தி இதனால அவங்களோட மனசை புண்படுத்தி இப்படி புண்படுத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்துறதுனால நிச்சயமா அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பொது சமூகத்துல பேசும்பொழுது கருத்துக்களை தெளிவாகவும் இந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதை இனிமேலும் அவர் செய்தாருன்னா நிச்சயமா கண்டிப்பா அவருக்கு சிறை தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அதிகாரத்துல இருக்கிறவரு, மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறவரு, அதிகாரத்தில் இருந்தா யாரை எதை வேணா பேசலாம் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். இது மனுஷனால் ஆளக்கூடிய ஒரு பூமியில ஒருத்தவங்களை அவதூறா பற்றி பேசுறது, அது ஒரு ராணுவ அதிகாரியை மத அடையாளங்களை வச்சு பேசுறது, இப்படியாப்பட்ட கருத்துக்கள், சர்ச்சை கொடுத்த கருத்துக்கள்லாம் இருக்கக்கூடாது. அதனால இந்த வழக்கை எல்லாரும் உச்ச நீதிமன்றமே தானா முன் இந்த வழக்கு எடுத்து நடந்தது எல்லாராலும் வரவேற்ப தக்கக்கூடிய விஷயமா பாக்குது. நிச்சயமா உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம மக்களவை கூட்டத்தொடருக்கு வருவோம். அங்க எம்பி வெங்கடேசன் அவர்களும் நிறைய விவாதங்களை வைத்திருந்தாரு. திருமா அவர்களும் நல்ல விவாதங்களை வைத்திருக்கிறாரு. என்னன்னா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நாங்க அதை செஞ்சோம் எதை செஞ்சோம் அப்படி பண்ணோம்னு எல்லாமே நீங்க பேசுனீங்களே, அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து எத்தனையோ இந்திய விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் பத்தி நீங்க பேசுனீங்களா? அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்ல மிக முக்கிய பங்கு வைத்த பெண் ராணுவ அதிகாரிய ஒரு கொச்சை வார்த்தையில திட்டினாரே அந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா, அவங்கள பத்தி நீங்க பேசுனீங்களா? அவங்கள பத்தி எதிர்த்து நீங்க கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சீங்களா? ஏன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு அமைச்சர் வெறுமனே நாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு மேலோட்டமா பேசிட்டு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசல அப்படிங்கிறத சுட்டி காட்டி திருமா அவர்களும் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க காஷ்மீர்ல நடந்த பஹல்காம் தாக்குதல குதிரை ஓட்டி மக்களை காப்பாத்த போய் அந்த குதிரை ஓட்டி இருந்திருக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா?
இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பத்தி பேசுனீங்களா, இதெல்லாம் எதையுமே நீங்க பத்தி பேசல அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை தெரிவிச்சுட்டு, இப்ப ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கு. அதனால ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முதல்வர், அங்க இருக்கக்கூடிய ஆட்சி நடத்துறவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லாத மாதிரி பாஜக, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவருடைய கீழே தான் நடக்கிற மாதிரி இப்ப ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அவங்க தான் இப்ப ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் காஷ்மீர் மக்களும் காஷ்மீருடைய தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லாம காஷ்மீருக்கு வந்து மாநில அந்தஸ்தை கொடுங்கள் அப்படின்னு மக்களவையில இந்த மாதிரியான மக்களவை கூட்டத்துல இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. நிச்சயமாக காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பயங்கர தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் எல்லாம் நடக்காம அங்க இருக்கக்கூடிய தலைவர்களாக பாதுகாப்பாங்க. அப்படி பாதுகாக்கணும்னா காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும். இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு கடைசியில வச்சாரு பாரு ட்விஸ்ட். உள்துறை அமைச்சகம் எங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எங்க, உளவுத்துறை அமைச்சகம் இதெல்லாம் எங்க, எப்படி செயல்படுது? நாட்டு ஜனநாயக மக்களுக்கு பாதுகாப்பே இல்லையே. இத்தனை அமைச்சர்கள் இருந்தும், இத்தனை அமைப்புகள் இருந்தும் ஏன் இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்லாம் நடத்தப்பட்டுச்சு? இப்படி மும்முரமான கேள்விகள், தீவிரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களை ஏன் நியமனம் பண்றாங்கன்னா ஒவ்வொரு துறைக்காக தான் நியமனம் பண்றாங்க. அந்த துறை வந்து சீரும் சிறப்புமா பாதுகாப்பா நடைபெறணும்னா அப்ப அந்த துறை அமைச்சர்கள்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு திருமா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.